வெல்கம் டு கிப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எது இல்லைன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தாவே போதும், இந்த பாயசம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கோதுமை மாவு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் பால் எடுத்து காய வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி அளவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவை அந்த பாத்திரத்தில் கொட்டி கட்டி இல்லாமல் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா விஸ்கு வச்சு கலக்குனிங்கன்னா கட்டி விழுகாது. நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை இந்த பாலில் ஊற்றி நல்லா கையெடுக்காமல் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவு எடுத்த அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை இதோட போட்டு நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 2 ஏலக்காயை பொடிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, நல்லா கலக்கி விட்டுறலாம். வெல்லம்னால் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருகல் எடுத்து ஒரு டீஸ்பூன் நெய்யில் இந்த தேங்காய் திருகலை வணக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு கோதுமை மாவு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்கன்னா உடனே இந்த மாவு இருந்தால் போதும், உடனே டக்குன்னு நம்ம இந்த பாயசம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக எங்கள் வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.